ஓகே முத்து ப்ரோ. ஜோஸ் ப்ரோ சாப்பிட்டாச்சா? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதா ஜோஸ் ப்ரோ? விஜய், நான் கும்பகோணம் சிஸ்டர். ஓகே ஓகே. சாட்டையா கலைமா? இப்போ எப்படி இருக்குது ஹெட் பெயின்? பிளாக் டீ குடிச்சியா? இல்லை ஜோஸ் ப்ரோ, பிளாக் டீலாம் குடிக்கல. இன்னும் தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்குது ப்ரோ. சத்தியமாக முடியலை. இந்த இடமும் இந்த இடமும் மட்டும்தான் வலிக்குது. ஓவர் பெயினாக இருக்குது. சாட்டையும் கலைமா? ஓகே ஜோஸ் ப்ரோ. அதை தான் புலம்பிகிட்டே உட்காந்துருக்குறேன். தலைவலி சரியே ஆக மாட்டுக்குன்ட்டு. ஏன் அழுகுறீங்க ஜோஸ் ப்ரோ? அழுக்காதீங்க. பாய். ஓகே முத்து ப்ரோ, பாய். யுவராஜ் ப்ரோ இருக்கீங்களா? என்ன ஆச்சு சைலண்டில் இருக்கேன் நீங்கள்? ரவுண்ட்ஸில் இருந்தேன் கலை. உள்ளே வந்தால் போக லேட் ஆகும். ஸோ சைலண்டாக பார்த்துட்டு போயிட்டேன். இப்படி சொன்னால் எப்படி யுவராஜ் ப்ரோ? ஒழுங்கா நீங்கள் கண்ணாடிக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணு கலைமா. ஆமாம் ப்ரோ, கண்ணாடி போடணும் தான். அதுக்கு போனால் 2-3 ரூபா கையில் இல்லாமல் போக முடியாது. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போவே 1800 ஸ்பெக்ஸு நான் வாங்கும்போது. இப்போ எப்படியும் 2.5 சம்திங் வந்திருக்கும் ஜோஸ் ப்ரோ. ரெடி பண்ணிவிட்டு போகணும். வாங்க ஜேசு ப்ரோ, வணக்கம். ஹாய் ஹாய் கலை சிஸ்டர், இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? குட்டி என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டாங்களா? தூங்கிட்டாங்களா? மச்சான் என்ன பண்ணுறாரு? சாப்பிட்டாரா? எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ஜோஸ் ப்ரோ. வணக்கம், இரவு வணக்கம் ஜோஸ் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாப்பாங்களாம் தூங்குறாங்க, அவங்க மச்சான் தூங்குறாங்க. என்ன சாப்பிட்ட கலை? தோசை, அப்புறம் வந்துட்டு பூண்டு சட்னி. கண்ணாடிக்கு நான் சொல்கிறேன். ஓகே கலைமாம். ஓகே 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 முத்து ப்ரோ. ஓகே கலை, மார்னிங் லைவில் பேசுவோம். தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே யுவராஜ் ப்ரோ. குட் நைட், வாழ்க வளமுடன். பாய். குட் நைட் யுவராஜ் ப்ரோ. ரொம்ப மகிழ்ச்சி. பாய் பாய். சென்று வாருங்கள். எல்லாரும் போயிட்டாங்க போலையே. நாளை எனக்கு லீவு தான். வருவேன் உங்களோட நேரலைக்கு. அப்படியா? நாளைக்கு நிறைய பேருக்கு லீவு யுவராஜ் ப்ரோ. ஓகே ஓகே, வாங்க வாங்க. எனக்கு ஹெட் பெயின் எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது கலைமா. எனக்கு என்னன்னே தெரில ஜோஸ் ப்ரோ. இப்போலாம் அதிகமாக தலைவலி வருது. ஸ்பெக்ஸ் இருக்குது, அதுதான் 4 வருஷம் ஆச்சே. செக் பண்ணணும், போகணும் ஜோஸ் ப்ரோ. நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஊருக்கு போனோம்னா செக் பண்ணுறது ஃப்ரீ தான். நம்ம ஸ்பெக்ஸுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். கலை சிஸ்டர், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதான் கமெண்ட் அழிச்சிட்டேன். ஓகே ஓகே ஜேஸ் ப்ரோ. மகா சிவராத்திரி கலை டுமாரோ. ஆமாம் ஆமாம், மதன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க மகா சிவராத்திரிக்கு அவங்களுக்கும் லீவாம். டெல்லி சைடெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஹெட்டுக்கு ஆயில் அப்ளை பண்ணுவியா? ஆமாம் ஜோஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளித்ததுனாலயா என்னன்னே தெரியல ஜோஸ் ப்ரோ. ரொம்ப வலிக்குது. ஒரே மாதிரியாக வலிக்கும் சொல்லுங்கள். போகணும், ஊருக்கு போனேன்னா ஐ செக்கப் பண்ணணும். அதுங்க வந்துட்டு ஃப்ரீ தான், 60 ருபீஸ் தான். செக் பண்ணுறதுக்கு வெறும் 60 ருபீஸ் கொடுத்தா போதும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு 2000 ஆகும், அவ்வளோதான். இங்கேனா சிட்டிக்குள்ளேயா, அது செக் பண்ணுறதுக்கே எப்படியும் 1000 ரூபாய் ஆகிடும். அப்புறம் ஸ்பெக்ஸ் வாங்கணுன்னா எப்படியும் ஒரு 2-3 ரூபாய் ஆகிடும். அதனால் ஊருக்கு போனால் தான் பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுனால கலையுமா, அதுதான் தெரியல ஜோஸ் ப்ரோ. அப்படியா தான் இருக்குமோ என்னமோ. அது ஹெட் பாத் பண்ணேன்னா அதனால தான் தலை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் குறையாமல் இருக்குது. ஊருக்கு இந்த லீவில் போனேன்னா செக் பண்ணணும் ப்ரோ. அங்கே எனக்கு கார்டு இருக்குது. அந்த கார்டுனா 60 ரூபா தான் வரும். 60 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே தான் கேட்பாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம செக்கப் மட்டும் ஃப்ரீயாக பார்த்துட்டோம்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பெக்ஸுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்கு தான் போகாமல் இருக்கேன். இங்கே சிட்டிக்குள்ளே பார்க்க முடியாது, ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதான் இப்போ அதிகமாக தலைவலி வேற வர ஆரம்பிச்சிருச்சு.